அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பாடம் 34 பார்க்க போறோம். பாட் 34 லெசன் 34. இந்த பாடத்துல நம்ம என்ன படிக்க போறோம்னா, நமக்கு இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஒரு கிராமர். என்ன கிராமர்? பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னா என்ன சார்? வெர்பு கூட ஐஎன்ஜி சேர்க்கணும் சார். இது மட்டும் நமக்கு நிறைய தெரியும். இட்டிங், ரன்னிங் அப்படின்னு நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். தொடர் நிகழ்காலம். ஹிந்தியில சொல்றதா இருந்தா வர்த்தமான் சதத்கால். நிகழ்காலம் அப்படிங்கிறதுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கூடிய வர்த்தமான், சதத்கால் கண்டினியூஸ். அப்போ எப்படி இங்கிலீஷ்ல ரொம்ப ஈஸியா நமக்கு தெரியுமோ, வெர்ப் என்னது? ரன், ரன்னிங், ஈட், ஈட்டிங், அப்புறம் ஸ்லீப், ஸ்லீப்பிங், ரைட், ரைட்டிங் நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஐஎன்ஜி சேர்த்துருவோம்ல. அதே மாதிரி ஹிந்தியில் பாருங்க, ப்ரெசன்ட் டென்ஸில் நம்ம என்ன படித்தோம்? ஆ தா ஹே, ஜா தா ஹே, தா தா. பெண்பால்னா தீ, ஆத்தி ஹே, ஜாத்தி ஹே. இப்போ பன்மைக்கோ அல்லது மதிப்புக்கோ ஆத்தே ஹே, ஆண்பால் பன்மை அல்லது ஆண்பால் மதிப்பு. ஆத்தே ஹே, ஜாத்தே ஹே. பெண்பாலுக்கு மதிப்புனா ஆத்தி தான். அந்த ஹேல ஹே அது சேர்த்து, அதுக்கு மதிப்புக்காக அந்த ஹே. அப்போ ப்ரெசன்ட் டென்ஸ் நமக்கு நல்ல ஓரளவுக்கு நல்லா தெரியும். मैं आता हूं, तुम आते हो, आप आते हैं. இப்போ இதெல்லாம் வந்து ப்ரெசன்ட் டென்ஸ்ல வெர்பு கூட நம்ம என்ன செஞ்சோம்? தா, தே, தி, அப்புறம் ஹே தான். சிங்குலர்னா ஹே, ப்ளூலர்னா ஹே. தும்மு வந்தால் மட்டும் ஹோ. எல்லாம் நமக்கு ஏற்கனவே படிச்சது நல்ல ஓரளவுக்கு உங்களுக்கு நினைவில் இருக்கும். இன்னைக்கு நாம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பார்க்கக்கூடியது என்ன? ஹிந்தியை பொறுத்த மட்டும் என்ன சார் செய்யணும்? இங்கிலீஷில் சொல்லிட்டோம், ஐஎன்ஜி ஜாத்தா போதும் சார், அது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறிடும் சார். தமிழ் மொழியில் கொண்டு, படித்து கொண்டு இருக்கிறேன், சாப்பிட்டு கொண்டு இருக்கிறேன், எழுதி கொண்டு இருக்கிறேன். அந்த கொண்டுங்கிறது என்னது? கண்டினியூஸ், அதாவது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், தொடர் நிகழ்காலம். அப்போ ஹிந்தியில கொண்டுங்கிற ஐஎன்ஜி என்னது? இதுதான் ரஹா. ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆஸ் யூஷுவலாக வரக்கூடிய ஹே, பெண்பாலுக்கு பன்மைக்கு மதிப்புக்கு தும் வந்தா ஹோ, அது ஆஸ் யூஷுவலாக வரும். ப்ரெசன்ட் டென்ஸில் என்ன உண்டு அது வரும். வெர்பு கூட நம்ம சாதாரணமாக ஆர்டினரி ப்ரெசன்ட் டென்ஸுக்கு ஆத்தா, ஜாத்தா, பைத்தா, லிக்தா, அந்த தா தா சேர்த்த இடத்துல தா வராது. இனிமே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தா கிடையாது. தாவை தூர எடுத்துட்டு வெறுப்பு தனியா இருக்கணும். ரஹா, ரஹே, ரஹி தனியா சேர்த்தா போதும். அதான் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஹிந்தியில. ஒரு சில உதாரணங்கள் சொல்லலாமா? பாருங்க. படு, ரஹா ஹே, படித்து கொண்டிருக்கிறான். படு ரஹி ஹே, பெண்பால இருந்தா படு ரஹி ஹே, ரஹால ரஹி, அந்த பெண்பால காமிக்கிறதுக்கு ரஹி. படு ரஹி ஹே, படித்து கொண்டு இருக்கிறாள். படு ரஹி ஹே, ப்ளூரல் பெண்பால் பன்மைக்கு அந்த ரஹி தான் ஹே புள்ளி வச்சுக்கலாம். எல்லாத்துக்குமே இது வரைக்கும் நடத்தின அவ்வளோத்துலையுமே நீங்க பெண்பால் பன்மைக்கு அந்த மதிப்புக்கு ஹேங்கிறதுக்கு புள்ளி வச்சுக்கலாம். அப்போ படு ரஹா ஹே, படு ரஹி ஹே, படு ரஹே, ரஹி ஹே, படு ரஹே ஹே, ஆண்பால் ப்ளூரலோ அல்லது ஆண்பால் மதிப்போ. தும்மு வந்தா படு ரஹே ஹோ, ரஹே ஹோ, தும்மு வந்தா ஹோ. ரொம்ப ரொம்ப சிம்பிளா நீங்க ப்ரெசன்ட் கண்டினியூஸ் படிச்சு முடிச்சிடலாம். அப்போ வெர்பு கூட நீங்க செய்ய வேண்டியது என்ன சார்னா, வெர்பு தனியா தான் இருக்கணும், அதுல எதுவும் சேர்க்கக்கூடாது. ரஹா, ரஹே, ரஹி தான் அந்த கொண்டு. நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய படித்து கொண்டு, எழுதி கொண்டு, சாப்பிட்டு கொண்டு, உட்கார்ந்து கொண்டு, எழுந்து கொண்டு, ஓடிக்கொண்டு, நடந்து கொண்டு, அந்த கொண்டுங்கிறதுக்கு ரஹா. அவ்வளவுதான். நமக்கு ஆண்பால் பெண்பால் பன்மை மதிப்பு நம்ம ஹிந்தியில படிச்சுட்டே வரோம். அது அஸ்யூஷுவலா நமக்கு ரஹா, ரஹி, ரஹே, அவ்வளவுதான். இப்போ சில வெர்புகள் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்க. லிக், எழுதுதல். இப்போ இதை எழுதி கொண்டு இருக்கிறேன் நான் சொல்லணும். அப்ப என்ன சொல்லணும்? லிக் ரஹா ஹூ, அவ்வளவுதான். எழுதி கொண்டு இருக்கிறேன். சரி, பெண்பாலாக இருந்தா லிக் ரஹி ஹூ, அவ்வளவுதான்.
பன்மை மதிப்பு ஆண்பால் பன்மை மதிப்பு லிக் ரஹே ஹே எழுதி கொண்டு இருக்கிறோம். பெண்பாலா இருந்தால் லிக் ரஹி ஹே எழுதி கொண்டு இருக்கிறார்கள் பெண்பாலா இருந்தால். தும் வந்தா தும் லிக் ரஹே ஹோ. அப்போ வேற ஒன்றும் கிடையாது. ப்ரெசன்ட் டென்ஸ் படிச்ச அதே சேம் தான். ஆனா அங்க தா தே தி வரும். இங்க அந்த தா தே தி கிடையாது. அதுக்கு பதிலா ரஹா ரஹே ரஹி அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கீஞ்சி இழுத்தல், இழுத்து கொண்டு இருக்கிறேன் கீஞ்சு ரஹாகும், இழுத்து கொண்டு இருக்கிறாய் கீஞ்சு ரஹா ஹே. எழுத்தல சொல்லலாம். இழுத்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் இழுத்து கொண்டு தும் கீஞ்சு ரஹே ஹோ. அவ்வளவுதான். உங்களுக்கு சரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம கொடுத்தோம். மற்றபடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ரொம்ப ரொம்ப சுலபம். ஊடுன்னு என்னது? பறத்தல். பறந்து கொண்டு இருக்கிறேன் ஊடு ரஹாகும். பறந்து கொண்டு இருக்கிறாள் ஊடு ரஹிஹே. பறந்து கொண்டு இருக்கிறோம் ஊடு ரஹேஹே. அவ்வளோதான். பைட் உட்கார், உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார்கள் பைட் ரஹேஹே. பெண்பாலுக்கு உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள் பைட் ரஹிஹே. ஆக வெர்பு கூட ஒன்றும் இல்லாமல் தனியாக வெர்பு ப்ளஸ் ரஹா தனியாக இருக்கணும். ரஹே ரஹி என்ன உண்டு அது உண்டு. மற்றபடி ப்ரெசன்டென்ஸுக்கு எல்லாம் படித்தோம். ஹே ஹூ ஹோ என்ன அஸ்யூஷுவலா ஹே. அவ்வளோதான். ரொம்ப ஈஸியாக ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நம்ம இப்போ படிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.